ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு போதை மறுவாழ்வு மையத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் சத்தியமங்கலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு போதை மறுவாழ்வு இல்லத்தில் ஒரு நபர் இறந்த பிறகு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சத்தியமங்கலத்திற்கு அருகாமையில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது யாசினி அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணிங்க. இந்த நிகழ்வு இவங்களுக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2023 காலகட்டம், அதாவது போன வருடத்திற்கு முந்தைய வருடங்க. அந்த டைமில் இந்த யாசினி அப்படிங்கிறவங்க போய் வேலை செஞ்ச போதை மறுவாழ்வு இல்லத்தில் நடந்த நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த யாசினி அப்படிங்கிறவங்க ஏற்கனவே நிறைய ஆர்பனேஜில் நர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் 2023 காலகட்டம் இந்த சத்தியமங்கலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய போதை மறுவாழ்வு மையத்தில் நல்ல சம்பளம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு யாசினியை கூப்பிட்டுருக்காங்க. அதற்கடுத்து யாசினியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. 2023 காலகட்டம் இவங்க போய் சேர்ந்த அந்த போதை மறுவாழ்வு மையத்தில் கிட்டத்தட்ட 60 நோயாளிகள் இருந்திருக்காங்க. அவங்கள நோயாளிகள் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. போதை மறுவாழ்வு மையம் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுக்குங்க. குடிச்சு ரொம்ப அடிமையாகி கடைசி உச்சக்கட்டத்துக்கு போகிறவங்கள அந்த குடும்பத்தாரே எடுத்துகிட்டு போய் அந்த மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விடுவாங்க. அதற்கடுத்து அந்த போதை மேலே ஆசையே இல்லாமல் அதை வெறுத்த பிறகு தான் வீட்டுக்கு திருப்பி அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் தாங்க அந்த போதை மறுவாழ்வு மையம். அந்த இடத்துக்கு தான் இந்த யாசினி அப்படிங்கிறவங்க போகிறாங்க. அந்த மறுவாழ்வு மையத்தில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாசினியோடு சேர்த்து இன்னொரு நர்ஸ் இருக்காங்க. யாசினி மற்றும் அந்த நர்ஸ் 2 பேரும் சேர்த்து கவுன்சிலிங் கொடுக்குறது, அப்புறம் நோயாளிகளுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. அதற்கடுத்து மீதம் இருக்கக்கூடிய 2 பேர் ஆண்கள்ங்க. அந்த 2 பேர் நோயாளிகளை கட்டுப்படுத்துவதற்காக நல்ல திடகாத்தமான வார்டன்கள் 2 பேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்படி இருக்கும்போது 2023 காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60 நோயாளிகள் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த மறுவாழ்வு மையத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா 3 பிளாக் மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு பிளாக்லையும் 20 பேர் ஸ்டே பண்ணலாங்க நைட்டு தூங்குவதற்காக. எப்போதும் பகல் நேரம் முழுவதுமே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. சுற்றி வந்து ஜெயில் வாழ்க்கை மாதிரி மதில் சுவர் வந்து கையாக ஏற்றிருப்பாங்க. மேலே தாண்டி போகணும்னு நினச்சாலும் முடியாது. இரவு மட்டும் 3 பிளாக்ல 20 பேர்த்த போய் படுக்க வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துருச்சு 60 பேரும் ப்ரேயரில் ஈடுபடணுங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்குங்க. யாசினி போய் ஒரு 2-3 மாதங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. 3 மாத காலகட்டம் கழிச்சு 2023 காலகட்டம் ஒரு நாள் ஒரு பயங்கரமான நிகழ்வு அந்த மறுவாழ்வு மையத்தில் நடக்குதுங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்போதும் போல முந்தைய நாள் இரவு 20 பேர்த்த அந்த பிளாக்ல போய் படுக்க வச்சுட்டாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் ப்ரேயருக்கு எந்திரிக்கன்னு சொன்னதில்ல, எல்லாருமே ப்ரேயருக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பிளாக்ல படுத்திருந்த ஒரு நபர் மட்டும் எந்திரிக்காமல் அப்படியே சடலம் மாதிரி கிடக்கிறாருங்க. அந்த நேரம் மற்ற நோயாளிகளும் போய் அவரை எழுப்ப ட்ரை பண்ணும்போது அவர் எந்திரிக்கவே இல்லைங்க. அதற்கடுத்து இந்த யாசினி உட்பட ஸ்டாஃப் கிட்ட சொன்ன உடனே வேகமாக வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவர் தூக்கத்திலேயே இறந்து போயிட்டாருங்க. அந்த இறப்பை பார்த்த உடனே யாருக்குமே ஒன்றும் புரியலைங்க. என்ன காரணம் அப்படின்னா, இறந்து போன நபருக்கு ஒரு 27 to 30 வயதுக்குள்ளே தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மறுவாழ்வு மையத்திற்கு வந்தே அவர் 1 வார காலகட்டம் தாங்க ஆச்சு. உயிரோடு இருக்கும்போது 3 முறை வந்து அந்த மதில் சுவரை தாண்டி வெளியே போக ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஆனால் கஷ்டப்பட்டு இந்த வாரங்கள் உட்பட பிடிச்சி தாங்க படுக்க வச்சுருக்காங்க.
இப்படி இருந்த அந்த 27 வயதுக்க நபர் தான் தூக்கத்திலேயே வந்து இறந்து போயிட்டாருங்க. அதற்கடுத்து வேற வழி இல்லாமல் அந்த நபரனுடைய சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அவங்களும் இங்கே வந்துடுறாங்க. வந்த பிறகு பாடியை வந்து ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பொதுவாக இந்த போதை மறுவாழ்வு இல்லத்திலாம் நிறைய இறப்புகள் நடக்குங்க. ஏன்னா கடைசி காலகட்டத்தில் தான் அவங்கள கொண்டு வந்து திருத்துவதற்காக இங்கே கூப்பிட்டு வருவாங்க. அப்போதே அவங்களுக்கு சித்த மருத்துவம், அலோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருப்பாங்க ஏடா கூடமாக. அப்படி இருக்கக்கூடிய நோயாளிகளில் பெரும்பாலும் வந்து உடம்பு வீக்காக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் சில பேர் போதைக்கு ரொம்ப உள்ளே போய் மனநோயாளிகளாக மாறி இருப்பாங்க. அந்த 60 பேர்த்தில் சில பேர் இந்த மாதிரி அந்த இடம் இருக்கக்கூடிய காரணத்தினால இறப்புகளை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த நபரினுடைய பாடியை வந்து கொடுத்து விட்டுட்டு ஒரு வார காலகட்டம் கழிச்சு ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணுறாங்க. அந்த மறுவாழ்வு மையத்தை நடத்தக்கூடிய முதலாளி வந்து ஒரு ஆன்மீகவாதிங்க. எப்போதுமே அங்கே யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு வார காலகட்டத்தில் ஒரு கணபதி ஹோமம் வைப்பது வழக்குங்க. அதே மாதிரி அந்த நபர் இறந்த பிறகும் கணபதி ஹோமத்தை வச்சு முடிக்கிறாங்க. இந்த கணபதி ஹோமம் வச்சு கரெக்டாக ஒரு 15 நாள் மட்டும்தாங்க நார்மலாக இருந்துச்சு. 15 நாள் கழிச்சு தான் அந்த மறுவாழ்வு மையத்தில் அமானுஷ்யத்தினுடைய ஆட்டம் தொடங்குச்சு அப்படின்னே சொல்லலாங்க. பெரும்பாலும் வாரத்திற்கு ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்புறதும் வெளியிருந்து புதிய நபர்கள் அட்மிஷன் போடுறதும் நடந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் போதையை வந்து தவிர்த்து நல்லா ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த கணபதி ஹோமம் முடிச்சு 2 வார காலகட்டத்தில் நிறைய ஒரு 10 பேர் போயிருக்காங்க, 10 பேர் வந்திருக்காங்க. இந்த டைமில் தான் திடீர்னு அந்த மறுவாழ்வு மையத்தில் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணபதி ஹோமம் நடத்தி முடிச்சு 15 நாள் கழிச்சுங்க. அன்றைய நாள் இரவு 60 பேர்த்த பிரித்து 20 பேர் தான் 3 பிளாக்ல படுக்க வச்சிருக்காங்க. அதில் ஒரு பிளாக்ல தூங்கிட்டு இருந்த நபர்களுக்கு மற்றும் நள்ளிரவு நடுநிசி நேரம் டக்குன்னு 20 பேர்த்துல ஒரு 10 பேர் டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாங்க. பயத்தோடு எந்திரிச்சு ஒருவருக்கு ஒரு முகத்தை பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முதுகுல யாரோ சட்டுன்னு அடித்த மாதிரி அந்த வழி உணர்ந்து தான் எந்திரிச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஸ்டாஃப்கள், அதாவது யாசினி உட்பட வார்டன் உட்பட நைட்டெல்லாம் சிசிடிவி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளாக்லையும் பொருத்திருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் சில பேர் மனநோயாளிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன வேணாலும் நடக்கலாங்க. அதனால் 24 மணி நேரமும் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாத்தையுமே. அப்படி அந்த சிசிடிவியில் பார்க்கும்போது தான் டக்குன்னு ஒரு 5 பேர் ஒரு பிளாக்லேருந்து எந்திரிச்சு வித்தியாசமாக அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க. அதற்கடுத்து இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் எழுந்த உடனே இந்த யாசினி உட்பட வார்டன் உட்பட அந்த எந்திரிச்சு உட்காந்து பயத்தோடு நின்னாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் அவங்க இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ எங்களை முதுகில் ஓங்கி அடித்து எழுப்புறாங்க, பக்கத்தில் படுத்திருக்கக்கூடியவங்க தான் விளையாடுறாங்க, நீங்கள் யாருன்னு சொல்லி அவங்கள வான் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிசிடிவியில் பார்த்த இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே அடிச்செல்லாம் எந்திரிக்கலைங்க, தானாக தான் அவங்க எந்திரிச்சாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே வைக்கும்போது இன்னொரு பிரச்சனை நடக்குதுங்க. நைட்டு வந்து முதுகில் அடித்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதை உறுதிப்படுத்தும் வகையில் 9 மணி 10 மணிக்கெல்லாம் தொட்டியில் வந்து தண்ணி எடுத்து விடுவாங்க, அதில் போய் குளிப்பாங்க நோயாளிகள் எல்லாமே. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த எந்திரிச்ச 10 பேருடைய முதுகுலையும் கைத்தடம் வந்து பதிஞ்ச மாதிரி ரத்தம் கந்தி போய் கிடக்குதுங்க. அது மேலே தண்ணி பட்ட உடனே பயங்கரமாக வலிச்சிருக்குங்க. அதற்கு பின்பு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லிட்டு யாசினி உட்பட எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்குங்க. இந்த யாசினி அப்படிங்கிற இந்த பெண் ஒரு தீவிரமான கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடியவங்க. அதனால் ஏதோ இங்கே தப்பு இருக்கு அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு பைபிளை வச்சு ஓதி இருக்காங்க. ஏதாவது கெட்ட சாத்தான்கள் இருந்துச்சுன்னா விலகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் மட்டும் இல்லாமல் டெய்லி நைட்டுமே ஒரு பிளாக்ல மட்டும் அங்கே தூங்கிட்டு இருக்கவங்க ஒரு நாள் ஒருத்தங்களை அடிச்சா அடுத்த நாள் வேற ஒருத்தவங்களை அடிக்கிறது. இந்த மாதிரி 6 பேர் 7 பேர் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சு எந்திரிச்சு காலையில் போய் பார்த்தா முதுகெல்லாம் கந்தி போய் கிடங்க, ரத்தம் கந்திவனா மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 பேர்த்த வச்சு 3 பிளாக்காக வைக்கிறாங்கல்ல, போட்டு பூட்டிடுவாங்க. அந்த பிளாக்ல இருந்து கொஞ்சம் தூரம் சந்துமா இருக்குங்க 3 பிளாக்குமே. அந்த சந்து வழியாக போனோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறவங்க ரெஸ்ட் ரூம் வந்து அந்த சந்து வழியாக போயிட்டு தான் திரும்பி வந்து படுக்கணுங்க. அந்த ரெஸ்ட் ரூம் போகக்கூடிய வழித்தடத்துலையும் ஒரு சிசிடிவி இருக்குங்க, ரெஸ்ட் ரூம்குள்ளே மட்டும்தான் கிடையாது. இப்படி இருக்கும்போது நைட்டு வந்து தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறவங்க திடீர்னு அலறி அடித்து கத்துவாங்க. இந்த ஸ்டாஃப் எல்லாம் ஓடி போய் பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூம் போன நபர்கள் எல்லாமே கண்ணெல்லாம் முழிச்ச மேனிக்கு அப்படியே பயந்து போய் அந்த பாத்ரூம்குள்ளே படுத்து கிடப்பாங்களாங்க. அவங்கள ஓரளவுக்கு நார்மல் படுத்தி என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்தேன், ஏதோ ஒரு கருமையான உருவத்தை பார்த்தேன், ஆப்போசிட்லேயே நினச்சி அதை பார்த்தா பயந்து இப்படி ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. இதையும் வந்து மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்குங்க. இதற்கு பின்பு ஒரு 4-5 நாட்கள் கழித்து நடந்தது தான் அமானுஷ்யத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லலாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்போதும் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, ஒரு 5 நாள் 6 நாள் கழித்து ஒரு நாள் நைட்டு இந்த ஸ்டாஃப் எல்லாருமே நடுநிசி நேரம் தூங்கிட்டாங்க. பெரும்பாலும் இந்த சிசிடிவி வாட்ச் பண்ணக்கூடிய வார்டன் மட்டும் அப்படியே சேரில் உட்காந்துக்கிட்டே தூங்குவாருங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இந்த 60 பேரும் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க, யாரும் அடிச்சுக்க மாட்டாங்க. அதனால் நடுநிசி நேரம் ஒரு 2 மணிக்கெல்லாம் அந்த சிசிடிவி பார்க்கக்கூடிய வார்டனும் தூங்கிடுவாருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த 3 பிளாக்கில் அடைச்சி வச்சிருக்காங்கல்ல, அந்த பிளாக்கை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே போனோம் அப்படின்னா ஒரு மதில் சுவர் இருக்குது. அந்த மதில் சுவரை ஒட்டி நிறைய மரங்கள் இருக்குங்க. அந்த மரங்கள் பக்கத்தில் யாரோ கத்தி கதறி கூப்பாடு போடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஸ்டாஃப் எல்லாமே எந்திரிச்சு ஓடி போகிறாங்க அந்த இடத்துக்கு. அங்கே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே யாசினி மற்றும் இன்னொரு நர்ஸு அப்புறம் இன்னொரு வார்டன் நின்றுட்டாங்க.
அந்த சிசிடிவி பார்த்துட்டு இருந்த அந்த வார்டன் மட்டும் முன்கூட்டியே அந்த சத்தம் கேட்ட இடத்துக்கு பக்கத்தில் நெருங்கி போகிறாருங்க. பொதுவாக இந்த போதை மறுவாழ்வு மையம் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து லோன்லியாக தாங்க இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனநோயாளிகளும் சில பேர் இருக்கக்கூடிய காரணத்தினால நைட்டெல்லாம் கத்துவாங்க. அது பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய நார்மல் நபர்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே அங்கே மாதிரி தாங்க கட்டுவாங்க. அதே மாதிரி தான் சத்தியமங்கலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியில் தாங்க இந்த போதை மறுவாழ்வு மையம் இருக்குது. ஸோ அந்த அப்நார்மலாக நடுநிசி நேரம் கேட்ட சத்தம் இருக்கக்கூடிய பக்கத்தில் அந்த வார்டன் முன்னாடி போய் ஒரு 5 அடி பக்கத்தில் போகிறாருங்க. பக்கத்தில் போனவர் கையில் வச்சிருந்த லத்தியை வந்து கீழே போட்டு அலறி எடுத்துட்டு யாசினி இருந்த பக்கத்தை நோக்கி ஓடி வராருங்க. என்னாச்சு, அங்கே யார் இருக்காங்க, யார் கத்துனாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வேண்டாம் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாசினி கிட்ட சொல்கிறாங்க அந்த வார்டன். அப்படி சொன்ன உடனே யாசினி வந்து 60 பேரும் உள்ளே இருக்காங்க, பூட்டு போட்டுருக்க வெளியே வர முடியாது, நம்மளை தவிர வேறு யார் அங்கே கத்துனது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த வார்டன் வந்து பயந்துக்கிட்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 5 அடி தூரத்தில் பக்கத்தில் போன முன்னாடி தான் தெரிஞ்சு செத்து போன அந்த பையன் தான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி செத்து போனார்ல, அந்த ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது உயிர் போச்சு இல்லை, அதே நபர் தான். அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது 2-3 முறை அந்த மதில் சுவர் வழியாக ஏறி வெளியே போக ட்ரை பண்ணாருன்னு சொல்லல, அந்த இடம் பக்கத்தில் தான் அந்த உருவம் ட்ரை பண்ணியிருக்குங்க. அந்த மதில் சுவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறைச்சாலையினுடைய மதில் சுவர் மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஹைட்டாக மேலே போனாங்க அப்படின்னா ஒரு டைம் மேலே கீழே விழுந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் பக்கத்தில் இருந்தால் அந்த வித்தியாசமான சத்தத்தை இறந்து போன நபருடைய ஆன்மா எழுப்பியிருக்குங்க. யாரோ இங்கிருந்து தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் வார்டன் முன்னாடி போய் முந்திட்டு போனவர் அந்த உருவத்தை பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டு வெளியே வந்துட்டாருங்க. அந்த ஆன்மா குரல் எழுப்பின இடம் கொஞ்சம் இருட்டாக தாங்க இருக்குது, லைட் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடம் முழுவதும் காம்பவுண்டை ஒட்டி நிறைய மரங்கள் இருக்குங்க. அதற்கடுத்து அதை கேட்டுட்டு வேகமாக ஆஃபீஸ் ரூமில் வந்து இந்த யாசினி வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இறைவனை நினச்சி. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஸ்டாஃப் முதல் கொண்டு அந்த நோயாளிகள் முதல் கொண்டு யாருமே தூங்கலிங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஆன்மா அலறின சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ல வந்து பூட்டி வச்சிருக்கக்கூடிய 60 பேரும் கேட்டு வந்து அந்த கம்பி கேட் மாதிரி இருக்கும், அங்கே வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த வார்டன் வந்து பயந்துட்டு ஓடுறதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ தப்பு நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து காலையில் விடிஞ்ச உடனே இது முதலாளி கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. முதலாளி அப்படின்னா அந்த மறுவாழ்வு மையத்தினுடைய ஓனர் கிட்டீங்க, ஆனால் அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்மளை வேலை விட்டு தூக்கிடுவாரு, இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. இதுதான் அவங்க செய்த தவறுங்க. இந்த நிகழ்வு நடந்து மறுபடியும் 1 வார காலகட்டம் கழிச்சு அந்த மறுவாழ்வு மையத்தில் நடந்ததுதான் பயத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இரவு சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சு 60 பேர்த்தையும் 20 பேரை பிரித்து அந்த 3 பிளாக்லையும் வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக ஒரு பிளாக்ல மட்டும் நைட்டெல்லாம் அலறி அடித்து அந்த முதுகில் அடித்த மாதிரி எந்திரிக்கிறாங்கன்னு சொல்லலை. அந்த பிளாக் தான் ஏற்கனவே ஒரு நபர் இறந்து போனதும் அதே இடம் தாங்க. ஸோ அதனால தான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாசினிக்கு மட்டும் கொஞ்சம் புலப்பட்டுருக்குங்க. அந்த டைமில் அன்றைய நாள் இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பிரித்து படுக்க வைக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் ப்ரேயருக்கு எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிக்கும் போது கரெக்டாக அந்த நபர் இறந்த அந்த பிளாக்ல மட்டும் மொத்தம் 3 பேருங்க வரிசையாக படுத்திருக்கக்கூடிய 2 பேர் தள்ளி மொத்தம் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே இல்லைங்க. ஏற்கனவே ஒரு நபர் வந்து இப்படி சடலம் மாதிரி கிடந்தாரே, அவர் கடைசியாக போய் பார்க்கும்போது இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நோயாளிகள் அவசரமாக கத்துறாங்க ஸ்டாஃப்களை நோக்கி. ஸ்டாஃப்கள் வேகமாக ஓடி வந்து பார்க்கும்போது அந்த 3 பேர்த்தையும் தொட்டு பார்க்குறாங்க. 3 பேருடைய உயிரும் பிரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன 3 பேரும் சிறு வயது தாங்க. அவங்களுக்கும் ஒரு 27 to 30 வயது தாங்க இருக்கும். ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்து போனவருக்கும் ஒரு 27 to 30 வயது தாங்க இருக்கும். மறுவாழ்வு மையத்தில் யதார்த்தமாக ஒரு நபர் இறப்பாங்க, ஆனால் தொடர்ந்து ஒரே நாளில் 3 பேரும் இறப்பாங்களா? கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். உடனே முதலாளி நம்முடைய மறுவாழ்வு மையத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே காவல்துறைக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. காவல்துறையினர் வந்துட்டாங்க. அந்த 3 பேருடைய சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க. அதற்கடுத்து காவல்துறையினரோட உதவியோடு அந்த நபர்களுடைய பாடி எடுத்து போய் உடற்கூறாய்வு செஞ்சு பார்க்குறாங்க. உடற்கூறாய்வு செஞ்சு 3 பேரும் இறந்தது ஒரே ஒரு சிமிலர் ஒற்றுமை தாங்க இருக்குது. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா 3 பேர் செத்ததும் கண்ணை முழிச்ச மேனிக்கே செத்துருக்காங்க. அந்த காரணத்தினால தான் காலையில் போய் அவங்கள எழுப்ப ட்ரை பண்ணாமல் பயந்து போய் நோயாளிகள் இவங்களை ஸ்டாஃபை கத்தி கூப்பிட்டாங்க. 3 நபர்களுடைய கண்களும் அப்படியே முழிச்ச மேனிக்கு எதையோ பார்த்து பயந்து கருவிழி வந்து நடுவில் இருந்த மாதிரி, நம்ம பயத்தில் இருந்தால் கருவிழினா எப்படி நடுவில் வரும் அந்த மாதிரி ஒரு சேர இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடற்கூறாய்வு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா சடனாக வந்து எதையோ ஒரு நான் பார்த்துருக்காங்க, அந்த பார்த்த பயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் அட்டாக் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சேர 3 பேர்த்துக்கும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சாத்தியமாக இருந்தாலும் கூட வேற யாரும் அந்த 3 பேர்த்த கொள்ளல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு காவல்துறையினர் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து அந்த 3 பேருடைய சடலத்தை அந்தந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு தான் இதற்கு மேலே நம்ம முதலாளிகிட்ட சொல்ல மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டாஃப்கள் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் செத்ததை பார்த்து அவரும் வந்து ஆன்மீகவாதி தான், கொஞ்சம் பயத்திலே இருந்திருக்காருங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும்போது தான் இவங்க போய் இதை சொல்லியிருக்காங்க. இது இப்போ நடக்கலைங்க, அந்த முதல் நபர் இறந்தார்ல அந்த டைமில் தான் இந்த பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சு. கணபதி ஹோமம் போட்டு ஒரு வார காலகட்டம் ஒரு 15 நாள் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அதற்கடுத்து டெய்லியுமே அவர் இறந்து போன அந்த பிளாக்ல நைட்டு தூங்குறவங்க வந்து அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. காலையில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய முதுகுல யாரும் அடித்த மாதிரி
ரத்தம் கந்தி போய் அச்சிருக்குது. அதே நேரத்தில் ரெஸ்ட் ரூம் போடாமல் சொல்லிட்டு போனவங்க எல்லாமே பயந்து போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே அப்படியே வலிப்பு வந்த மாதிரி படுத்து கிடக்குறாங்க. அவங்கள கேட்கும்போது ஏதோ கருப்பான ஒரு உருவத்தை பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களே ஒரு வார காலகட்டத்துக்கு முன்னாடி அந்த மதில் சுவர் பக்கத்தில் அந்த உருவத்தை பார்த்தோம். வார்டன் பக்கத்தில் நெருங்கி போய் பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு வந்துட்டாரு. உங்கள்கிட்ட சொன்னால் தப்பாக நினச்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சொல்லல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே அந்த ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய முதலாளிக்கு கோபம் அதிகமாயிருச்சுங்க. என்ன சொல்கிறீங்க? எத்தனை வருஷமாக இந்த மறுவாழ்வு மையத்தை நடத்துகிறேன், இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததே இல்லை. சரி, இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்த்துறேன், நான் வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய இரவு வந்து அந்த மறுவாழ்வு மையத்தினுடைய ஓனரும் இங்கேயே இருக்காருங்க. அன்றைய இரவு அந்த ஓனர் என்ன பண்ணுறாருன்னா சிசிடிவி இருக்கக்கூடிய அந்த மானிட்டர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டாருங்க. ஏன்னா என்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் நம்ம பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் கரெக்டாக அன்றைய நாள் இரவு ஒரு மணி இருக்குங்க. திடீர்னு ஒரு 6 பேர் 7 பேர் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டவங்க விருட்டு எந்திரிக்கிறாங்க. இதை சிசிடிவியில் தத்ரூபமாக பார்க்குறாங்க. எந்திரிச்சவங்க பக்கத்தில் படுத்தக்கூடிய நபர்களிட்ட சண்டை போடுறாங்க, நீ தான் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிசிடிவியில் பார்த்தா இவங்களுக்கு தாங்க தெரியுது யாருமே அடிக்கல. ஆனால் அலறி துடிச்சு பயத்தோடு இருந்துச்சவங்க முதுகு வந்து தேய்க்கிறாங்க, வழி இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் அந்த முதலாளியும் பார்த்துட்டு இவங்க சொன்ன ஒரு வகையில் சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதற்கடுத்து ஒரு 10 நிமிடம் கழிச்சு எந்திரிச்ச ஒரு நபரில் ரெஸ்ட் ரூம் போவதற்காக அந்த பிளாக் விட்டு நேராக அந்த சந்து வழியாக ரெஸ்ட் ரூம் போகிறாருங்க. அப்போது யாசினி தான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த ரெஸ்ட் ரூம் போகிறாங்கல்ல, இப்போ பாரு ஒரு கத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிடத்திலேயே ரெஸ்ட் ரூம் போன நபர் வந்து அலறி அடிச்சு கத்துறாருங்க. அதே நேரத்தில் இவர் அந்த மானிட்டரில் பார்த்துட்டே இருந்தார்ல முதலாளி மற்றும் இந்த ஸ்டாஃப் எல்லாமே, அந்த நபர் வந்து ரெஸ்ட் ரூம் எந்திரிச்சு போன ஒரு 5 நிமிடத்துலேயேங்க கரை ஏறுன ஒரு உருவங்க அந்த பிளாக்கிலிருந்து தானா அந்த நபருக்கு பின்னாடியே போகுதுங்க. இதை சிசிடிவியில் பார்த்து மிரண்டு போயிட்டாருங்க அந்த ஆன்மீகவாதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதை பார்த்த உடனே புரிஞ்சிருச்சுங்க இது ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க நினச்சி பேசிட்டு இருந்த டைம்லேயே யாசினி சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிடத்தில் அந்த ரெஸ்ட் ரூம் போன நபர் அலறி அடிச்சு கத்துறாருங்க. எல்லாரும் ஓடி போய் பார்க்கும்போது அந்த ரெஸ்ட் ரூமினுடைய ஒரு ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரின் போன இடத்துல அப்படியே யூரினோட படுத்து கிடக்குறாங்க பயத்தில். அதற்கடுத்து அவரை காப்பாற்றி கொண்டு வந்து பிளாக்ல படுக்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த முதலாளி என்ன பண்ணுறாருன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகவாதி தெரிஞ்சவருங்க, அவரை வந்து இங்கே வர வைக்கிறாங்க. அவர் வந்த உடனே அந்த மறுவாழ்வு மையத்தில் முதல் முறை இறந்து போன அந்த நபரை பற்றியும் அவருக்கு பின்னாடி தான் இந்த பிரச்சனைலாம் நடக்குது, இந்த பிளாக்ல தான் இந்த பிரச்சனைலாம் நடக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் வந்து அந்த பிளாக்கை விட்டு வெளியே போக சொல்லிட்டு அந்த நம்பூதிரி வந்து நடுவில் உட்காந்து சில பூஜைகளை பண்ணுறாருங்க. பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு பூஜையிலிருந்து எந்திரிச்சு ஒரு விஷயத்த இந்த முதலாளி கிட்ட சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் சொன்னது சரிதான், அந்த முதல் முறை இறந்து போன அந்த வாலிபருடைய ஆன்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். அது ஆசை நிறைவேறாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் யாரையோ பழிவாங்க துடிக்குது. அது என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு 4 நாள் 5 நாள் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. 5 நாள் கழிச்சு அமாவாசை டைமில் அந்த ஆன்மாவை எப்படியோ கொண்டு வந்து எதற்காக பழிவாங்க பார்க்குது, யாரை பழிவாங்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரி சொல்கிறாருங்க. அதற்கடுத்து அந்த முதலாளியும் சரி அமாவாசை எப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டாருங்க. அந்த நம்பூதிரி வந்துட்டு போன அமாவாசை வரைக்கும் 4 நாளும் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே வாக்கிங்லேயே இருந்திருக்காங்க. வார்டன் முதல் கொண்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாமல் பாதுகாப்பாகவே இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் சில அப்நார்மலான விஷயங்கள் இந்த வார்டன் மற்றும் ஸ்டாஃப் நோயாளிகள் எல்லாத்துக்குமே கேட்டிருக்குங்க. அதற்கடுத்து அமாவாசை டைமில் இந்த நம்பூதிரி வந்து காலையிலே வந்துட்டாருங்க. வந்துட்டு பூஜைக்கான ஏற்பாடுகள் பூக்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அந்த பிளாக் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு, அதாவது இந்த இறந்து போன நபர் இருக்கக்கூடிய பிளாக் வெளியேற்றிட்டு நடுவில் வந்து பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நோயாளிகள் எதையும் பார்த்து பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாக்ல 30 பேர்த்த பிரித்து 60 பேர்த்த அனுப்பிட்டாங்க. இந்த பூஜையில் வந்து நம்பூதிரி, அப்புறம் இந்த முதலாளி, யாசினி, அந்த நர்ஸு, அப்புறம் 2 வார்டன் இவங்கள தாங்க இருக்காங்க. பூஜை நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அரை மணி நேரம் தாங்க இருக்கும் நடுநிசி நேரம் பூஜையில். அப்போது முதல் முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதில் சுவரல் பக்கத்தில் வந்து காடு பக்கத்தில் ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஒரு வார்டன் ஓடி போய் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி வந்தாருன்னு சொன்னல, அந்த வார்டன் வந்து திடீர்னு அந்த பூஜையை பார்த்துட்டு இருந்த ஒரு ரத்த வாந்தி எடுத்துட்டு துடிக்க கீழே விழுந்து அங்கேயே உயிரை விட்டாருங்க. இதை பார்த்த உடனே நம்பூதிரி வந்து பூஜையை பாதிலே ஸ்டாப் பண்ணி தண்ணி எடுத்து ஊற்றி அணைச்சிட்டாருங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படி செய்ய அது ஆவேசமாகுது, உக்கரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பூதிரிக்கு புரிஞ்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. இது ரொம்ப உச்சத்தில் இருக்குது, இது என்னால் முடியாது, இவரையே போட்டு தெளிச்சு தடுக்க பார்த்து அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் என்னையும் விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி போயிட்டாருங்க. ஏதாவது கோவில் இருந்துக்கான ஆட்களை வரவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருங்க நம்பூதிரி. அதற்கடுத்து இந்த முதலாளி இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே பாண்டி முனீஸ்வரன் கோவிலுக்கு போகிறாருங்க. சில நபர்கள் வந்து அறிவுரை கொடுத்துருப்பாங்க அங்கே போங்கன்ட்டு. அங்கே போய் 2 பூசாரிகளை, பாண்டி முனீஸ்வரன் கோவிலுடைய பூசாரிகளை இங்கே கூப்பிட்டு வர்றாங்க. அங்கிருந்து வந்த பூசாரிகள் வரும்போதே 4 எலுமிச்சங்கனிகள், ஒரு எரிகாய் தேங்காய், முக்கன் தேங்காயும் எடுத்து வந்திருக்காங்க.
அந்த மறுவாழ்வு மையத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி 4 திசையிலையும், அதாவது மறுவாழ்வு மையத்தினுடைய 4 திசையிலும் எலுமிச்சங்கனியை குங்குமம் போட்டு அறுத்து அங்கே வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த ஆன்மா வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து அந்த மறுவாழ்வு மையத்தினுடைய கேட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த முக்கன் தேங்காயை வந்து பார்த்தீங்கன்னா எரிகாய் மாதிரி போட்டு உடச்சிட்டு உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சு அடுத்த செகண்டே, அது பகல் டைம் தாங்க இவங்க போகிறாங்க. அப்போது அந்த 60 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக பயந்து போய் நிற்கிறாங்க. அந்த நேரம் கரெக்டாக இந்த 3 பிளாக் இருக்குன்னு சொன்னல நைட்டு தூங்குறதுக்கு, 3 பிளாக்கை விட்டு தனியாக ஒரு பழங்கால ரொம்ப பழையான ஒரு பில்டிங் இருக்குங்க. அந்த பில்டிங் சைட்லேருந்து ஒரு பயங்கரமான அழுகுரல் கேட்குதுங்க. மிரண்டு போன இந்த 60 நோயாளிகளும் யார் அழுகுறாங்க அந்த சைடு இருந்து அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க மனசெல்லாம் வீக்காக தான் இருக்கும், உடம்பு வீக்காக தான் இருக்கும். இப்படி நடக்குது எப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒன்று சேர சேர்ந்துட்டாங்க. அப்போது தான் புரிஞ்சிருக்குங்க, அந்த 60 பேரில் 59 பேர் தான் இருக்காங்க, ஒரு நபர் மட்டும் இல்லைங்க. அந்த நபர் யார் அப்படி சொல்லிட்டு அந்த நோயாளிகளே சொல்லிட்டாங்க, தண்டபாணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் காண அப்படி சொல்லிட்டு. உடனே புரிஞ்சிருச்சுங்க, அந்த அழுகுரலை ஏற்படுத்துறது அந்த பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறது தண்டபாணி தான் அப்படி சொல்லிட்டு. அதை பாண்டி முனீஸ்வரனுடைய பூசாரிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நான் வர வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த இறந்து போன நபருடைய பிளாக்ல போய் அந்த மாந்திரியவாதி நம்பூதிரி பண்ண மாதிரியே பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாண்டி முனீஸ்வரனுடைய வசனங்களை சொல்லி சொல்லி அப்படியே மந்திரங்களை ஓத அந்த தண்டபாணி அப்படிங்கிறவர் அங்கேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு சம்மணம் போட்டு அந்த பூஜையில் உட்காந்துட்டாருங்க. அந்த தண்டபாணி அப்படிங்கிற அந்த நோயாளியை ஏற்கனவே முதல் முறை இறந்து போன அந்த 27 வயது இருக்கக்கூடிய வாலிபனுடைய ஆவி பொசஸ் பண்ணிச்சாட்டுருங்க, ஆக்குபை பண்ணிச்சாட்டுருக்கு. அதற்கடுத்து நீ யார் அப்படி சொல்லி கேட்கும்போது ஏளன சிரிப்போடு தண்டபாணி சிரிக்கிறாருங்க. ஏன்னா அந்த ஆன்மா அதில் தான் இருக்குது. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ தெரியாமல் வந்துட்ட, ஏற்கனவே ஒருத்தன் இங்கே வந்து துடிதெளிச்சு ஒருத்தன் செத்ததை பார்த்து அலறி அடிச்சு ஓடுனா நீ எவ்வளோ நேரம் தாங்குவேன்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசுகிறாருங்க தண்டபாணி அந்த ஆன்மா வந்து உடம்புல இருக்கக்கூடிய காரணத்தினால. அப்போது பாண்டி முனீஸ்வரனுடைய கோவில் பூசாரிகள் வந்து பயப்படாமல் அப்படியா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பாண்டி முனீஸ்வரனுடைய கோவில் கிடையாது, இது என்னுடைய கோட்டை, இங்கே என்னை ஒன்றும் அசைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஏளனச்சிரிப்போடு உட்காந்துட்டு அந்த பூசாரிகள்கிட்ட எதிர்த்து நிற்குதுங்க. கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலில் கொண்டு வந்து நீ யார் என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மறுவாழ்வு மையத்தில் முதல் முறை இறந்தாரில் ஒரு நபர் நைட்டு தூங்கும்போது அப்படியே உயிர் போச்சுல ஒத்தை நபர், அந்த நபரினுடைய ஆன்மா தாங்க. அதே நேரத்தில் அவர் சாதாரணமாக சாகலிங்க. ஏற்கனவே அந்த நம்பூதிரி சொன்னார்ல ஏதோ பழிவாங்கிற எண்ணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அது 4 பேர்த்த பழிவாங்கணும் அப்படி சொல்லிட்டு தாங்க வந்திருக்கு. அது யார் அப்படி சொல்லி பார்த்தா தன்னுடைய மனைவி, அப்புறம் மனைவியினுடைய அம்மா அப்பா, அப்புறம் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபேர் வச்சிருப்பாங்களாட்டு இருக்குங்க. அந்த நபர் இந்த 4 பேர்த்தையும் நான் கொன்னே தீர்வு அப்படி சொல்லிட்டு சொல்லுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சு தான் தன்னுடைய மனைவியை திருமணம் பண்ணியிருக்காருங்க. 5 வயசுல ஒரு குழந்தையும் இருக்குங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லாத காரணத்தினால இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தில் மரியாதை குறைஞ்சிருக்குங்க. அதற்கடுத்து தாங்க முடியாமல் குடிக்க அடிமையாக ஆரம்பிச்சிட்டாருங்க இறந்து போன நபர். அதற்கடுத்து அந்த காதலிச்ச மனைவி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறொரு நபரோட அஃபேர் வச்சுட்டாங்க, சொந்தக்கார நபர் தான். இதை கண்ணெதிர்க்க பார்த்த கணவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் ரொம்ப குடிக்க அடிமையாயிட்டாருங்க. அதற்கடுத்து இவனையே வச்சிருந்தா நம்மளால வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் சேர்த்திட்டே இருந்திருக்காங்க. கடைசி டைமில் அவர் இறக்குற நிலைமைக்கு வந்த உடனே இந்த நபரினுடைய அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுவாழ்வு மையத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி அந்த நபர் இறந்து திங்கக்கிழமைன்னு சொன்னல, ஞாயிற்றுக்கிழமை தான் மனைவி வந்துட்டு போயிருக்காங்க. பார்க்குற மாதிரி வந்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போதும் சண்டை தான் நடந்திருக்கு அந்த மறுவாழ்வு மையத்தில். அந்த சாப்பாட்டில் மறுபடியும் ஏதோ பாய்சனை சேர்த்திருப்பாங்களாட்டுங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கினவர் தாங்க காலையில் எந்திரிக்கவே இல்லை. அவள் வாழ்றதுக்காக என்னை கொண்டுட்டால, அவளையும் அவள் அஃபேர் வச்சிருக்கக்கூடிய அந்த நபரையும் அவங்களுடைய அம்மா அப்பாவையும் நான் விடவே மாட்டேன், அந்த 4 பேர்த்தையும் கொண்டு தான் நான் இவரை விட்டு போவேன் அப்படி சொல்லி சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 5 வயது குழந்தை இருக்கு இல்லையா, இவரோட குழந்தை தானே, அந்த குழந்தைக்கு அப்பா வேணும்னு கூட நினைக்கலையே அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியை ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அப்படியே தண்டபாணியினுடைய உடம்பு சொல்லுதுங்க. இதையெல்லாம் கேட்டு நடுநடுங்கி போயிட்டாங்க அந்த போதை மறுவாழ்வு மைய அதிகாரிகள். அதற்கு பின்பு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பூஜைகளை தொடர்ந்து செஞ்சாலும் கூட அந்த ஆன்மாவை தண்டபாணியினுடைய உடம்புலேருந்து நீக்கவே முடியலைங்க. இருந்தாலும் அந்த ஆன்மாவை எப்படியாவது விலக்கி விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரிகள் முயற்சி செய்கிறாங்க. அப்போது திடீர்னு அந்த பூஜையில் உட்கார்ந்த தண்டபாணி டக்குன்னு எந்திரிச்சு பக்கத்துலேயே கிச்சன் இருக்குங்க. கிச்சனில் அருவாமனை இருக்கும்ல, அருவாமனை எடுத்து கழுத்தில் வச்சுக்கிட்டாருக்குங்க. வச்சுக்கிட்டு இப்போ போகல அப்படின்னா இவன் கையாலேயே அறுத்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்குங்க. அதற்கு பின்பு அந்த உக்கரத்தை புரிஞ்சுக்கிட்ட பாண்டி முனீஸ்வரனுடைய பூசாரிகள் இது இங்கே எதுவும் பண்ண முடியாது, கோவிலுக்கு கொண்டு வந்தால் தான் முடியும். அந்த ஆன்மாவே சொல்லுது பார்த்தீங்களா, பாண்டி முனீஸ்வரன் கோவில்னா என்ன அடக்கிடலாம், இங்கே அடக்க முடியாதுன்னு, எப்படியாவது கோவிலுக்கு கூப்பிட்டு வந்துருங்க, இங்கே இது பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையை வரிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது அந்த மறுவாழ்வு மையத்தினுடைய முதலாளிகிட்ட ஒரு கனியை பார்த்தீங்கன்னா பாண்டி முனியினுடைய அருளால் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதற்கு பின்பு அந்த பூசாரிகள் போன பின்பு தான் அந்த ஆன்மா தண்டபாணியை விட்டு நீங்குச்சுங்க. அந்த பூசாரிகள் போன பின்பு தான் தண்டபாணியினுடைய உடம்பு அந்த ஆன்மா நீங்கி மயக்கம் போட்டு விழுந்தாருங்க. அடுத்தனுடைய மறுவாழ்வு மையத்திலிருந்து தண்டபாணியினுடைய அம்மா அப்பா மனைவிக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. நடந்த விஷயங்கள்
விஷயங்கள் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலிங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், எதற்காக 60 பேர்ல தண்டபாணியை மட்டும் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தண்டபாணி அப்படிங்கிற நபர் இறந்து போன நபருடைய ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஊரை சேர்ந்தவர் தாங்க. இது என்ன பிளான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நபர் வந்து இந்த மறுவாழ்வு மையத்தில் இறந்து போனார். இறந்து போன பிறகு அந்த ஆன்மா வெளியே போட முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருக்க மாட்டேங்குங்க. அதற்கடுத்து தான் தண்டபாணி வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த அட்ரஸ் அந்த ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆன்மா இவரை வந்து ஆக்குபை பண்ணிட்டா எப்படி வந்து போதை மறுவாழ்வு மையத்திலிருந்து ஒரு 30 நாள் கழித்து அனுப்பி வைப்பாங்க. அப்போ இவருடைய உடம்புலேருந்தே வெளியே போய் அந்த 4 பேர்த்தையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்குங்க. இதையும் அந்த பூசாரிகள் முன்னாடி சொல்லியிருக்குங்க. அதற்கு பின்பு தான் பூசாரிகள் போன உடனே இந்த தண்டபாணியினுடைய உற்சாரர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே சீரியஸ்னஸ் சொன்ன உடனே அவங்களும் புரிஞ்சுட்டாங்க. அதற்கு அடுத்த நாள் காலையிலேயே அந்த உற்சாரர்களோட உதவியோடு இந்த முதலாளியும் சேர்த்து பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு தண்டபாணியை கூப்பிடுறாங்க, வரமாட்டேங்கிறாரு. அப்போது அந்த பூசாரிகள் எலுமிச்சங்கனியை கொடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த எலுமிச்சங்கனியை கஷ்டப்பட்டு உள்ளங்கையில் வச்ச உடனே கண்ட்ரோலுக்கு வந்துட்டாருங்க. அதற்கு பின்பு காரில் ஏற்றிட்டு நேராக பாண்டி முனீஸ்வரன் கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. முனீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து ஒரு ஹைவேல சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. முதலாளி உட்பட தண்டபாணியினுடைய சொந்தக்காரங்க உட்பட. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குங்க. ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் நிறைய இருக்கும்ல, அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓடி போய் தண்டபாணி உள்ளே விழுந்துட்டாருங்க. விழுந்த அடுத்த நொடியே கஷ்டப்பட்டு அவர் தூக்கிட்டாங்க. தூக்கின பின்பு தான் தண்டபாணி நார்மலாக இருக்காருங்க. அந்த இடத்துலையே அந்த ஆன்மா அங்கிருந்து விலகிச்சாட்டிருக்கு. தண்டபாணி கிணத்துல குதிக்கும் போது ஒரு பெட்டு மாதிரி இருந்திருக்குங்க. அந்த தரையில் வந்து அடிபட்டு தான் கீழே விழுந்திருக்காரு. கைகாலெல்லாம் அடிபட்டுருக்குங்க. அதே இடத்துல அந்த ஆன்மாவும் விலகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னல. அதற்கு பின்பு தண்டபாணி எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நாட்கள் தண்டபாணி ஹாஸ்பிட்டலே தான் இருக்காரு. ஆனால் அந்த 10 நாளுக்குள்ள அந்த ஆன்மா தண்டபாணியினுடைய உடம்பு சொன்ன மாதிரியே அந்த 4 பேர்த்தையும் போட்டு தெளிச்சுங்க. அந்த கிணத்துல குதிச்ச அடுத்த நாள் இரவே வந்து அவங்களுடைய மனைவி தூக்கு போட்டு இறந்துட்டாங்களாட்டுருங்க. எதற்காக இறந்தாங்க தூக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியலிங்க. அது இந்த ஆன்மாவினுடைய வேலை தான். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் 3 நாட்கள் அந்த அஃபையர் வச்ச நபர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலரில் போகும்போது விபத்து ஏற்பட்டு இறந்துருக்காருங்க. அதற்கடுத்து 1 வார காலகட்டத்திலேயே அந்த பெண்ணினுடைய அம்மா அப்பாவும் மருந்து குடிச்சு இறந்து போயிட்டாங்க. இந்த நிகழ்வெல்லாம் தெரியாமல் தண்டபாணி 10 நாட்கள் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு திரும்ப உடனே மறுபடியும் அன்றைய நாள் இரவே தண்டபாணியினுடைய உடம்புல வந்து அவங்க 4 பேர்த்தையும் நான் சொன்ன மாதிரி கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆவேசமா சிரிக்குதுங்க. அந்த டைம்ல கெஞ்சி கூத்தாடுறாங்க தண்டபாணியினுடைய குடும்பத்தார். உனக்கு நடந்தது தான் அநியாயம்னா இவருடைய உடம்புல வந்து இவருடைய வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறே போன்னு சொல்லும்போது ஆண்மக்கள் பெரும்பாலும் மூர்க்கத்தனமாக தாங்க இருக்கும். என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 5 வயது குழந்தை அவருக்கு இருக்குன்னு சொன்னல, இறந்து போனவருக்கு அந்த குழந்தையை போய் நான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வருடங்கள் வந்து இவருடைய உடம்புல அந்த குழந்தையை நான் பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் நான் இவருடைய உடம்புல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பா சொல்லுதுங்க. அதற்கு பின்பு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு கூட்டு வந்து நேராக வேறு வழி இல்லாமல் பாண்டி முனீஸ்வரனுடைய பூசாரியை வர வச்சு கோவிலுக்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. கோவில் எடுத்து போய் வச்சதுக்கு பின்னாடி அதே 2 பூசாரிகள் வந்தாங்கல்ல மறுவாழ்வு மையத்துக்கு, அந்த பூசாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்கார்றாங்க. இப்போ இது எங்களுடைய கோட்டை, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, பாண்டி முனிகட்டவனுடைய ஆட்டம் செல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கலங்கி போய் தண்டபாணி உட்காந்துட்டாருங்க. அந்த ஆன்மா இருக்கக்கூடிய காரணத்தினால கதிகலங்கி போன அந்த ஆன்மா அப்போதே தண்டபாணியினுடைய உடம்புலேருந்து நீங்கி போயிருச்சாட்டுருங்க. விலகி போகும்போது அந்த பூசாரிகள் இவருடைய உடம்புல மறுபடியும் வரமாட்டேன் அப்படின்னு மட்டும் தாங்க சத்தியவாக்கு கேட்டிருக்காங்க. எதையும் எடுத்து போய் அடைக்கல அந்த ஆன்மாவை. அன்றைய நாள் அந்த பாண்டி முனீஸ்வரன் கோயிலில் தண்டபாணியினுடைய உடம்பு நீக்கிவிட்ட பின்பு தண்டபாணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் அன்றைய நாள் இரவே இந்த மறுவாழ்வு மையத்தில் இன்னொரு பயங்கரம் நடச்சுங்க. அந்த பூசாரிகள் ஏற்கனவே மறுவாழ்வு மையத்துக்கு வந்துட்டு போனவங்க தான் இந்த பாண்டி முனீஸ்வரன் கோயிலையும் தண்டபாணியினுடைய ஆன்மாவை நீக்கி விட்டுருக்காங்க. ஸோ மறுவாழ்வு மையத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாட்டுருங்க அந்த பூசாரிகள், நாங்கள் அந்த தண்டபாணியினுடைய உடம்புக்கு நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைய நாள் இரவே நிம்மதி பெருமூச்சோடு இந்த மறுவாழ்வு மையத்தில் இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் முடிச்சு எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் நோயாளிகளே எந்திரிக்கிறாங்க. அதே பிளாக்லிங்க மறுபடியும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்ச மேனிக்கு பயந்த மேனிக்கு இறந்து போயிருக்காருங்க. இந்த நபர் இறந்து போன அதே பிளாக்ல. இதை பார்த்த உடனே அந்த முதலாளிக்கு புரிஞ்சிருச்சுங்க. அந்த பாண்டி முனீஸ்வரன் கோவிலிருந்து தண்டபாணியினுடைய உடம்புலேருந்து நீங்கள் 2 மட்டும் தான் சத்தியவாக்கு குடிச்சு நேராக மறுபடியும் இந்த மறுவாழ்வு மையத்துக்கே வந்துருச்சாட்டிருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 5 வயது குழந்தையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருடங்களாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா, அதற்காகவோ வேறு என்ன காரணம் பிடிச்சிட்டு தெரியலிங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மறுவாழ்வு மையத்தினுடைய முதலாளி இதற்கு மேலே வச்ச அப்படின்னா நிறைய உயிர்கள் இங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுவாழ்வு மையத்தையே க்ளோஸ் பண்ணிடலான்னு கடைசியாக இருந்து பண்ண நபருடைய சடலத்தை கொடுத்துட்டு எல்லா நோயாளிகளுடைய உற்சாரங்களும் கூப்பிட்டு அவங்கள அனுப்பி வச்சிட்டாங்க. மறுவாழ்வு மையத்தை இழுத்து பூட்டிட்டாங்க. 2023ஆம் காலகட்டம் இழுத்து பூட்டி 2025ஆம் காலகட்டம் இப்போது வரைக்கும் அந்த மறுவாழ்வு மையத்தை திறக்கவே இல்லையாமங்க. இந்த யாசினி அப்படிங்கிறவங்க தற்போது ஒரு ஆர்பனேஜ் ஹோமில் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2023ஆம் காலகட்டம் அந்த போதை மறுவாழ்வு மையத்தில் நடந்த அந்த நிகழ்வை எங்களால் மறக்கவே முடியல. உங்களுடைய வீடியோக்களை நாங்கள் டெய்லியும் பார்ப்போம், இப்போது தான் எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சி அதனால தான் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாசினி அப்படிங்கிறவங்க சொல்லி முடிச்சாங்க. அவங்களுடைய அத்தனை வேலை ஈடுபாடுகள் இருக்கும்போது நம்மளுக்கு மின்னஞ்சல் என்ன அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க.
ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.